ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிராமத்தில் எங்கள் பாட்டி வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வெளி தோற்றம். கிராமத்தில் எங்கள் பாட்டி வீடு. ஏற்கனவே நான் அந்த கொடி பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வீட்டை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஹோம் டூர் பாருங்கள். எங்கள் பாட்டி வீட்டு திண்ணை, இந்த பக்கம் ஒரு திண்ணை. சரி, வாங்க கதவை திறந்துட்டு உள்ளே போகலாம். இதுதான் எங்கள் பாட்டி வீடு. எங்கள் ஆச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாய் போடுங்க ஆச்சி. ஹாய், பாய். பாருங்க, கதவை பூட்டிடலாம். பூட்டிட்டு நான் என்னென்னலாம் எங்கள் ஆச்சி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். மேலே வந்து சீட்டு தாங்க போட்டிருக்கு. ஃபேன் ஓடுது, ஒரு லைட்டு ஒரு ஃபேன், அவ்வளோதான். வேறு வந்து சுற்றி வால், சீட்டு தான் மேலே போட்டிருக்காங்க. சிலிண்டர் வந்து கதவுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. சிலிண்டரு, பாய், விளக்குமாறு எல்லாம் ஒன்றா தான் வச்சுருக்காங்க. ஆச்சி, இது என்னது? பருப்பு கடையிற மத்து. யார எரிஞ்சிங்க? காக்காவை எரிஞ்சிங்களா? காக்காவை எரிஞ்சு மத்து உடஞ்சி போச்சான். சரட்டை சரட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒன்றும் இல்லை, காப்பி முடிஞ்சு. மீன் குழம்பு வச்சுருக்காவ. மீன் குழம்பு, வெள்ளிக்கிழமை மீன் குழம்பு தான். மூடி இல்லை, மூடி வச்சிடலாம். அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மருந்து அரைச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை மருந்து குடிப்பாங்க, இஞ்சி மருந்து. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இந்த மருந்து எப்படி எடுக்கணும்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் டப்பா, பாமாயில், ரேசன் பாமாயில், அப்புறம் தேங்காய், நல்லெண்ணெய் வச்சுருக்காங்க. வெண்ணி போட்டு வச்சுருக்காங்க குடிக்க. பருப்பு, ரேஷன் கடை பருப்பு, ஒரு பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பழைய காலத்து பெட்டிங்க. இப்போ அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுனே மறந்து போச்சு. இன்னும் அது வச்சுருக்காங்க. உள்ளதான் துணி எல்லாமே வச்சுருக்காங்க. பீரோ கிடையாது, இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பளம் போட்டு வச்சுருக்காங்க டப்பாவில். சீனி ஒரு டப்பா. வேறு ரெண்டு மூணு எல்லாம் திங்ஸு போட்டு வச்சுருக்காங்க, வீட்டுக்கு தேவையான திங்ஸு. அப்புறம் கீழே என்னென்ன பொருள் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு டப்பா. டிவி, கலைஞர் டிவி இருக்கு, ஆனால் ஓடாது. வேறு அரிசி பானை, சொம்பு, புளி, குடம் எல்லாமே வச்சுருக்காங்க. பிளாப்பட்டி இருக்கு. இது எங்கள் ஊர்லேருந்து பெட்டியா பலாப்பட்டிம்போம். வேறு அளக்கிற படி இருக்கு. மண்ணெண்ணெய் வச்சுருக்காங்க அடுப்பு கொளுத்துறதுக்கு. வேறு கோதுமை மாவு, காலையில் டெய்லி கோதுமை மாவு கரைச்சி தோசை விடுவாங்க. கோதுமை மாவு. இந்த பக்கம் குடம்லாம் வச்சுருக்காங்க. குடத்துல அரிசி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானாச்சு? ஆமாம், குடத்துல அரிசி, ஒரு மாம்பழம் ஒன்று கிடக்கு. அரிசி, ஒரு மாம்பழம், அரிசி பானை. அப்புறமேட்டு உப்பு வச்சுருக்காங்க, கல் உப்பு, தூள் உப்பு. சாப்பாடு, ரேஷன் அரிசி தாங்க சாப்பிடுவாங்க. ரேஷன் அரிசி சாப்பாடு. தாம்பளத்தட்டு இருக்கு பாருங்க, தாம்பளம். அப்புறம் இந்த பக்கம் காய்கறி கூட வச்சிருப்பாங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மசாலா, வரமிளகாய். அப்புறமேட்டு இப்போ 4 நாள் ஆச்சுங்க கோயில் கூட முடிஞ்சு. அங்கே கொடுத்த வரிஜாமா இதில் தான் கொடுத்தாங்க.
ஒரே ஒரு பழம் மட்டும்தான் கிடக்கு, மீதியெல்லாம் எடுத்துட்டாங்க. அருள்மிகு சுடலை மாடசாமி அருள் தரு பேச்சமுத்து இருக்கும். இந்த கோயில் கடைக்கு தாங்க நான் வந்தேன், அப்படி ஊரில் இருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கட்டில், அதில் வந்து துணி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது, ஓடாத ஃபேனு. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சவுத்தில் எங்கள் அண்ணனோட ஃபோட்டோ இருக்கும். எங்கள் அண்ணன் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம். இது சின்ன வயசில் எங்கள் அண்ணன் ஃபோட்டோ, சின்ன வயசில் இப்படி தான் இருந்தாங்க. அப்புறமேட்டு மேலே வந்து அசை கட்டி போட்டிருக்காங்க பாருங்க, அசை கட்டி அதில் துணிலாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் போர்வை, இந்த பக்கம் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸு, துணி போட்டிருக்காங்க பாருங்க. வேற பேக்கு, ஜன்னல் இப்படி பொருள்லாம் வச்சுருக்காங்க, செல்ஃபோனு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது எங்களோட தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா ஃபோட்டோ பூஜை பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட அப்பா பார்த்துக்கோங்க. தாத்தா பேர் என்னது? பிச்சாண்டி நாடாரா அவங்க பேரு. மூக்க நாடார்னு சொல்லுவாங்களாம், ஏதோ பேரு. ஆச்சு சாப்பிட்டுட்டு இருக்காவ. ஆச்சு சாப்பிட்றாங்க, பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், எங்கள் பெரியப்பா கூட வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி, அது இவங்க தான். என் பொண்ணு ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு பயந்தே தீப்பெட்டி ஒளிச்சு ஒளிச்சு வைப்பாங்க, கண்டுபிடிச்சு எடுத்துட்டா பாருங்க. இது என்னது வாயில திருநீரா? பாருங்க, திருநீர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா மக்களே. அடி வைக்கட்டாடி, அங்க வை தீப்பெட்டியா. என் பையனும் வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுற அழகி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹோம் டூர். ஒரே ஒரு ரூமில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் ஆச்சியோட வீடு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் ஆச்சியோட வீடு. ஹோம் டூர் போட்டேன். உங்களுக்கும் இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.